அன்பு உறவுகளுக்கு அன்னை தமிழ் அகாடமியின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி நடத்தக்கூடிய குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வுகளில் பொதுத்தமிழ் பாடத்தில் 100க்கு 100 பெறுவதற்காக பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு வரி வினாவிடைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு இயல் 1. அதாவது இதற்கு முன்பு 6ஆம் வகுப்பு முழு பாடமும் நம்ம தொகுத்து வழங்கியாச்சு. இயல் 1 முதல் 9 வரை நம்ம ஏற்கனவே தொகுத்து வழங்கியாச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு இயல் 1க்கான ஒரு வரி வினாவிடைகளை பார்க்க போகிறோம். இதைத் தொடர்ந்து ஒவ்வொரு இயலுக்கும் நம்ம தொகுத்து வழங்குவோம். அதே சமயம் பொது அறிவு பாடத்துக்கு நம்ம வினாவிடைகளை தொகுத்து வழங்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே நீங்கள் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ச்சியாக பாருங்கள், உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 1. என்னென்ன தலைப்புகள் இருக்குது பாருங்கள். எங்கள் தமிழ் ஒன்றல்ல இரண்டல்ல, பேச்சு மொழியும் எழுத்து மொழியும், சொலவடைகள், குற்றியலுகரம் குற்றியலுகரம், இந்த தலைப்புகளின் கீழே பாடப்பகுதி இருக்குது. ஸோ இதில் உள்ள வினாவிடைகளை பார்க்க போகிறோம். அதைத் தொடர்ந்து இதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களையும் நம்ம பார்க்க போகிறோம். இதை நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு 3 முறை படித்ததற்கு சமம். கேள்வி எண் 1 பாருங்கள். உலக மொழிகளில் தொன்மையானது தமிழ் மொழி. எங்கள் தமிழ் என்ற கவிதையின் ஆசிரியர் வே. ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் வர யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் வர யாரையும் புகழாது, போற்றாதாரையும் நிகழாது என்று பாடியவர் வே. ராமலிங்கனார். அதாவது முக்கியமான கேள்விகள், முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகளை நம்ம ப்ளூ கலரில் ஹைலைட் பண்ணியிருப்போம். அதே சமயம் நான் 2 முறை ரிப்பீட் பண்ணி வாசிப்பேன். ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு மனதில் ரொம்ப எளிமையாக பதிவாகும். ஸோ இந்த அடிப்படையிலே பாருங்கள். இப்போ பாருங்கள், நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அவர்களை பற்றி கேள்விகள் வராத வினாத்தாலே இருக்காது. ஸோ அந்த அடிப்படையில் முக்கியமான அவருடைய பாடல் வரிகளை பார்க்கலாம். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு என்று பாடியவரும் நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்து பாருங்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று பாடியவரும் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று பாடியவரும் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். அது தவிர இன்னொன்று பாருங்கள். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்று பாடியவரும் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், பணமென்ற மோகத்தின் விசை தீர வேண்டும் என்றெல்லாம் பாடியவர் நம்மளுடைய நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். இதெல்லாம் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள். அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 4. இன்பம் பொழிகிற வானொலியாம், எங்கள் தமிழனும் தேன்மொழியாம் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். கேள்வி எண் 5. சொல்லும் பொருளும். ஊக்கிவிடும் என்பதன் பொருள் ஊக்கப்படுத்தும். விரதம் என்பதன் பொருள் நோன்பு. குறி என்பதன் பொருள் குறிக்கோள். பொழிகிற என்பதன் பொருள் தருகின்ற. கேள்வி எண் 6. நாமக்கல் கவிஞர் என்று போற்றப்படுபவர் வே. ராமலிங்கனார். கேள்வி எண் 7. வே. ராமலிங்கனாரின் பன்முகத்தன்மை யாவை? 1. தமிழறிஞர், கவிஞர், விடுதலை போராட்ட வீரர். நம்ம பாரதியாரை படிக்கும்போது பார்த்துருப்போம். அவர் ஒரு தமிழறிஞராக, கவிஞராக, விடுதலை போராட்ட வீரராக பார்ப்போம். அதே சமயம் வே. ராமலிங்கனார் அவர்களும் விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டவர். அவர் பங்கு கொண்ட மிக முக்கியமான போராட்டம் 1930களில் நடந்த சட்ட மறுப்பு போராட்டத்தில் நம்மளுடைய வே. ராமலிங்கனார் அவர்கள் கலந்து கொண்டிருப்பார். அதாவது சட்ட மறுப்பு போராட்டத்தின் கீழ் வேதாரண்ய சத்தியாகிரகம் போராட்டம் நடக்கும், உப்பு சத்தியாகிரகம் நடக்கும். ராஜாஜி அவர்களின் தலைமையில் வேதாரண்யத்துக்கு அந்த போராட்டத்தை மேற்கொள்வாங்க. சட்ட மறுப்பு இயக்க போராட்டம், வேதாரண்ய உப்பு சத்தியாகிரகம் மேற்கொள்வாங்க. அந்த போராட்டத்தில் நம்முடைய வே. ராமலிங்கனார் பங்கு கொண்டு சிறை சென்றவர் அப்படிங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது அந்த போராட்டத்தின் மீது மிக முக்கியமான ஒரு பாடல், உணர்ச்சி மிகுந்த பாடல் பாடிக்கிட்டு போவாங்க. அந்த பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமென்று வருகுது அப்படிங்கிற பாடலை பாடியிருப்பாங்க. அந்த பாடலை பாடியவரும் நம்முடைய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்மளுடைய பொது அறிவு பாடத்திட்டத்தில் யூனிட் 8 முக்கியமாக கேட்கப்படக்கூடிய கேள்விகள். அடுத்து பாருங்கள். வே. ராமலிங்கனார் அவர்களின் சிறப்பு பெயர்கள் பாருங்கள். நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர். அப்போ காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வே. ராமலிங்கனார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. காந்திய சிந்தனைகளை தன்னுடைய பாடல்களின் வழியே வெளிப்படுத்தியவர் காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார். அடுத்து பாருங்கள். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கனார்.
எப்பொழுதுமே அடிக்கடி வரக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 10. ராமலிங்கனார் அவர்கள் எழுதிய நூல்கள்: மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள். மலைக்கல்லன், என் கதை, சங்கொலி, நாமக்கல் கவிஞர் பாடல்கள். இதெல்லாம் அவருடைய முக்கியமான நாமக்கல் கவிஞர் எழுதிய முக்கியமான நூல்கள். அடுத்து பாருங்கள், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமன்று வருகுது என்ற சுதந்திர பாடலை எழுதியவர் வே. ராமலிங்கனார். கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தமன்று வருகுது என்ற சுதந்திர பாடலை எழுதியவர் வே. ராமலிங்கனார். 1930களில் நடந்த சட்ட மறுப்பு போராட்டத்தில் இந்த பாடலை தான் உணர்ச்சி மிகுந்து எல்லாருமே மக்கள் பாடிக்கிட்டு செல்வார்கள் அப்படிங்கிறதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 12. இது புத்தக பின்பக்க வினாக்கள். நெறி என்னும் சொல்லின் பொருள் வழி. குரலாகும் பிரித்தெழுதுக, குரல் கூட்டல் ஆகும். வான் கூட்டல் ஒளி சேர்த்தெழுதுக, வானொலி. அடுத்த பாடப்பகுதி ஒன்றல்ல இரண்டல்ல என்னும் பாடப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். கேள்வி எண் 15 பாருங்கள். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்று பாடலை பாடியவர் உடுமலை நாராயணகவி. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி சொல்ல ஒப்புமையில்லாத அற்புதம் தமிழ்நாட்டில் என்ற பாடலை பாடியவர் உடுமலை நாராயணகவி. தென்றல் தரும் இனிய தேன்கம் மனமும் கமலும் செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம் என்று கூறியவர் உடுமலை நாராயணகவி. இந்த கவிதைகளில் வரக்கூடிய மிக முக்கியமான வரிகளை தான் நம்ம பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும். ஒப்புமை என்பதன் பொருள் இணை. முகில் என்பதன் பொருள் மேகம். அற்புதம் என்பதன் பொருள் விந்தை. உபகாரி என்பதன் பொருள் வள்ளல். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 18. பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் பரணி இலக்கியம். முல்லைக்கு தேர்ந்தென்று மலை மேகத்தை விட புகழ் பெற்றவன் வள்ளல் பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவன் குமணவள்ளல். பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என புகழப்படுபவர் உடுமலை நாராயணகவி. தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ்பெற்றவர் உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கருத்துக்களை தமது பாடல்கள் மூலம் பரப்பியவர் உடுமலை நாராயணகவி. கேள்வி எண் 24. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் உடுமலை நாராயணகவி. நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகளை எழுதுவதில் வல்லவர் உடுமலை நாராயணகவி. கேள்வி எண் 25 பாருங்கள். இதெல்லாம் புத்தக பின்பக்க வினாக்கள். பகைவரை வெற்றி கொண்டாடுவரை பாடும் இலக்கியம் பரணி. வானில் டேஸ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். இரண்டல்ல பிரித்தெழுதுக, இரண்டு கூட்டல் அல்ல. தந்துதவும் பிரித்தெழுதுக, தந்து கூட்டல் உதவும். ஒப்புமை கூட்டல் இல்லாத சேர்த்து எழுதுக, ஒப்புமை இல்லாத. அதாவது நம் பொதுத்தமிழ் பாடத்தில் வேலை வாய்ப்பை பெற, வெற்றி வாய்ப்பை பெற 95 மதிப்பெண்களுக்கு மேலே கண்டிப்பாக பெற வேண்டிய தேவை இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு வினாக்களையும் தொகுத்து வழங்குகிறோம். புத்தக பின்பக்க வினாக்களையும் நம்மளுக்கு கேள்விகள் வருது. ஸோ ஒரு வரி விடாமல் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். இதே போல் பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள், அதாவது நம்மளுடைய டார்கெட் 100ஆக இருக்கும்போது தான் நம்ம 95 மதிப்பெண்களை எளிமையாக பெற முடியும். அந்த அடிப்படையில் தான் நம்ம தொகுத்து வழங்குகிறோம். ஸோ நீங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாருங்க. உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். அதாவது லைக் பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலாம் அடுத்த பட்சம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, லைக் பண்ணுவீங்க. ஆனால் இதை யாரோ ஒருத்தருக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது பணம் கட்டி செல்ல முடியாதவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த வீடியோக்கள். ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் என்ற பாடப்பகுதியின் கீழே நம்ம வினாக்களை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 30. பழமையும் புதுமையும் நிறைந்த சிறந்த மொழி தமிழ்மொழி. தமிழ்மொழியின் இரு கூறுகள் பேச்சு மொழி, எழுத்து மொழி. தனது எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் பிறருக்கு வெளிப்படுத்துவதற்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது மொழி. மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். மொழியின் முதல் நிலை பேசுவதும் கேட்பதும். மொழியின் இரண்டாம் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். மொழியின் இரண்டாம் நிலை எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும். மனிதர்களின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமாயிருப்பது எழுத்து மொழி. மனிதரின் சிந்தனைகள் காலம் கடந்து வாழ்வதற்கு காரணமாயிருப்பது எழுத்து மொழி. ஆமாம், நம்முடைய திருவள்ளுவர் அவர்கள் எழுத்து மொழியில் திருக்குறளை தந்ததால் தான் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும்
இது உலக பொதுமுறையாக போற்றப்படுகிறது. அவருடைய சிந்தனை காலம் கடந்து போற்றப்படுகிறது அப்படிங்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 36. உடனடி பயன்பாட்டிற்கு உரிய பேச்சு மொழியானது எந்த வடிவத்தில் அமையும்? ஒளி வடிவில். நீண்டகால பயன்பாட்டிற்கு உரிய எழுத்து மொழியின் வடிவம் வரி வடிவம். மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. மொழியின் உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. உணர்வுகளை எளிதாக வெளிப்படுத்தும் மொழி பேச்சு மொழி. அடுத்து பாருங்க, கேள்வி எண் 40. எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவது ஆகியவையும் மொழியாகும் என்று கூறியவர் மு. வரதராசனார். எண்ணப்படுவது, நினைக்கப்படுவது, கனவு காணப்படுவதும் ஆகியவையும் மொழியே ஆகும் என்று கூறியவர் நம்முடைய கவிஞர் தமிழறிஞர் மு. வரதராசனார் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 41. எழுத்தல், படுத்தல், நலிதல், உழைப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் நூற்பா இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். எடுத்தல், படித்தல், நலிதல், உழைப்பில் திரியும் தத்தமிழ் சிறிது உளவாகும் என்னும் நூற்பா இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல். கேள்வி எண் 42. வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழி. வாழ்வியல் சூழலுக்கு ஏற்ப மாறுபடும் ஒரே மொழியின் வெவ்வேறு வடிவங்கள் வட்டார மொழி. அடுத்து பாருங்கள், தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள் கன்னடம், தெலுங்கு, மலையாளம். இதெல்லாம் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், பேச்சு மொழிக்கு நாம் தந்த வரி வடிவமே டேஸ் மொழியாகும், எழுத்து மொழியாகும். பேச்சு மொழியை டேஸ் என்றும் எழுத்து மொழியை டேஸ் என்றும் கூறுவர். பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். நல்லா பார்த்துக்கோங்க, பேச்சு மொழியை உலக வழக்கு என்றும் எழுத்து மொழியை இலக்கிய வழக்கு என்றும் கூறுவர். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அஃது டேஸ் எனப்படும், இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படும். பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது அஃது இரட்டை வழக்கு மொழி என்று அழைக்கப்படும். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியவர் தொல்காப்பியர். தமிழில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது. இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று கூறியவர் தொல்காப்பியர். அடுத்து பாருங்க, தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு ஒன்று. எனவே தமிழை டேஸ் என்பர், இரட்டை வழக்கு மொழி என்பர். அடுத்து கேள்வி எண் 49. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று கூறியவர் பாவேந்தர் பாரதிதாசன். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். செந்தமிழை செழுந்தமிழாய் செய்வதும் வேண்டும் என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். மொழியின் புத்தக பின்பக்க வினாக்கள் பார்க்குறோம். மொழியின் முதல் நிலை பேசுதல் மற்றும் டேஸ் ஆகியவை ஆகும், கேட்டல் ஆகியவை ஆகும். அதாவது மொழியின் முதல் நிலையாக பேசுதல், கேட்டல் ஆகியவை ஆகும். ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று தெலுங்கு. பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்று கூறுவர், உலக வழக்கு என்று கூறுவர். அடுத்து பாருங்கள், சொலவடைகள். அது பொம்மலாட்டம் அப்படிங்கிற தலைப்பில் நம்மளுக்கு சொலவடைகள், பழமொழிகளை பற்றி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் கடந்த குரூப் 4 குரூப் 2 தேர்வுகளில் இப்போல்லாம் அடிக்கடி இந்த கேள்விகள்லாம் இந்த மாதிரி பாடப்பகுதியில் வந்து நிறைய கேள்விகள் வருது. பார்ப்போம் நம்ம. கேள்வி எண் 55 பாருங்கள். கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி, பிறையை கண்ட மாதிரி. கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி, பிறையை கண்ட மாதிரி. இதுலேருந்து நம்மளுக்கு எப்படி வேணுமாலும் கேள்விகள் வரும். ஸோ அந்த பழமொழிகளை நம்ம மெமரி பண்ணி வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், அணை உடைஞ்சு போனால் டேஸ் அழுதாலும் வராது, வெள்ளம் அழுதாலும் வராது. அணை உடைஞ்சு போனால் வெள்ளம் அழுதாலும் வராது. அடைமழை விட்டாலும் டேஸ் விடாது, செடிமழை விடாது. அடைமழை விட்டாலும் டேஸ் விடாது, செடிமழை விடாது. குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை டேஸ்க்கு அழுவுதான், பூவுக்கு அழுவுதான். குடல் கூழுக்கு அழுவுதான், கொண்டை பூவுக்கு அழுவுதான். சொப்பனத்தில் கண்ட அரிசி டேஸ் ஆகுமா, சோத்துக்கு ஆகுமா. சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா. அவ்வப்பொழுது போக்குவதிலும் டேஸ் நல்லதும் பாங்க, தவப்பொழுது நல்லதும் பாங்க. அவ்வப்பொழுது போக்குவதிலும்
தவப்பொழுது நல்லதும்பாங்க. அடுத்து கேள்வி எண் 61 பாருங்க. அவ்வப்பொழுது போக்குவது என்பதன் பொருள் வீணாக பொழுதுபோக்குதல். அவ்வப்பொழுது என்பதன் பொருள் வீணாக பொழுதுபோக்குதல். பாடி பாடி குத்தினாலும் பதறு டேஸ் ஆகுமா, அரிசி ஆகுமா? அதாவது பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். அகழியில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம். அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அள்ளுறவன் பக்கத்தில் இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்தில் இருக்கக்கூடாது. அடுத்து கேள்வி எண் 65 பாருங்கள். என் நண்பன் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்து வந்தான் என்பதை சொலவடையில் கூறுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என்பது போல் என் நண்பன் எதை பற்றியும் கவலைப்படாமல் வாழ்ந்து வந்தான். அவை அப்போ குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா என்பது எதை பற்றியும் கவலைப்படாமல் இருத்தலை பற்றி குறிப்பிடுகிறது இந்த பழமொழி. அடுத்து பாருங்கள். இலக்கண படப்பகுதியில் குற்றியலுகரம் மற்றும் குற்றியலிகரம் என்ற படப்பகுதியை பார்க்க போகிறோம். கேள்வி எண் 66. தமிழ் எழுத்துக்களின் இரு வகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் எழுத்து சார்பெழுத்து. தமிழ் எழுத்துக்களின் இரு வகை முதல் எழுத்து சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் எவை? அதாவது உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18, இவை இரண்டும் சேர்த்த 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள் எனப்படும். அப்போ முதல் எழுத்துக்கள் எவை? உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, இரண்டும் சேர்த்து 30 எழுத்துக்கள் தமிழில் முதல் எழுத்துக்கள் என்று அழைக்கப்படும். அடுத்து பாருங்கள். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். சார்பெழுத்து எத்தனை வகைப்படும்? 10 வகைப்படும். அதாவது உயிர்மெய், ஆயுதம், உயிரிழபடை, ஒற்றலைப்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், இந்த மாதிரி ஒரு 10 எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள் அப்படின்னு நம்ம தமிழில் வழங்குவோம். அடுத்து பாருங்கள். குற்றியலுகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். குற்றியலுகரம். அப்போ குற்றியலுகரத்தை பிரித்து எழுதுனா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம். தனக்குரிய ஓசையில் குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றிய லுகரம். அடுத்து பாருங்க. வல்லின உகர எழுத்துக்கள் யாவை? அதாவது வல்லினத்தில் உகர எழுத்துக்கள் எது எதுன்னு பார்த்தீங்கன்னா குசுடு துபுரு. குசுடு துபுரு இதுதான் வல்லின உகர எழுத்துக்கள், குற்றியல் உகர எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். குசுடு துபுரு ஆகிய குற்றியல் உகரம் எழுத்துக்கள் பற்றிய கூற்றுகள் பற்றி பார்ப்போம். இவை சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது. அதாவது இந்த குசுடு துபுரு இந்த எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, இது சொல்லின் முதலிலும் இடையிலும் வரும்போது முழுமையாக ஒலிக்கிறது. சொல்லின் இறுதியில் வரும்போது ஒரு மாத்திரைக்கு அதனுடைய ஒரு மாத்திரை அளவுக்கு பதிலாக அரை மாத்திரை அளவாக ஒலிக்கிறது. இதனால தான் அதை குற்றியல் உகரம், அதனுடைய ஓசை குறைந்து ஒலிக்கக்கூடிய உகர எழுத்துக்களை நம்ம குற்றியல் உகரம் அப்படிங்கிறத அழைக்கிறோம். அதாவது எப்பொழுது இது சொல்லின் இறுதியில் வரும்போது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். கேள்வி எண் 73. குற்றியலுகரம் எடுத்துக்காட்டு தருக. இப்போ பாருங்கள். காசு, எக்கு, பயறு, பாட்டு, பந்து, சால்பு, இது எல்லாமே குற்றியலுகர எழுத்துக்கள். அதாவது இந்த குசுடு துபுரு அப்படிங்கிறத எழுத்துக்களை இறுதி எழுத்தாக கொண்டு முடிகிற எழுத்துக்கள் தான் இந்த குற்றியலுகர எழுத்துக்கள். இந்த எல்லா சொற்களுமே குற்றியலுகர சொற்கள் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். தனிக்குறில் எழுத்தை எடுத்து வரும் வல்லின உகரங்கள் ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவில் முழுமையாக ஒலிப்பதை டேஸ் என்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது முற்றியலுகரம் எனப்படும். அதாவது தனிக்குறிலை எடுத்து ஒரு குற்றியலுகர சொற்கள் வந்துச்சுன்னா அது முற்றியலுகரம் எனப்படும். இதில் நம்மளுக்கு ரொம்ப கீவேர்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா தனிக்குறில் அப்படிங்கிற எழுத்து தான். அந்த எழுத்துக்கு அப்புறம் இந்த குசுடு துபுரு அப்படிங்கிற எழுத்துக்கள் வரும்போது அது முற்றியலுகரம் எனப்படும். அடுத்துக்கு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். புகு, பசு, விடு, அது, வரு, இதில் மாவு 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள். புகு இதெல்லாம் அந்த புத்தகத்தில் உள்ள முக்கியமான புகுங்கிறதுல என்ன, பூங்கிறது தனிக்குறில் எழுத்து, பசுங்கிறதுல பாங்கிறது தனிக்குறில் எழுத்து, அதே மாதிரி விடுங்கிறதுல வீங்கிறது தனிக்குறில் எழுத்து. அந்த இப்போ கு சு டு இப்படிங்கிறதுல இந்த குற்றியலுகர எழுத்துக்கள் இருக்குல்ல, இதெல்லாம் தனிக்குறில் எழுத்தை அடுத்து வருவதால் இவையெல்லாம் முற்றியலுகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். அடுத்து பாருங்கள். தமிழ் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொற்கள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரம், கான், காரம், கேனம். அப்போ தமிழ் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொற்கள் எவை? கரம், கான், காரம், கேனம். பாருங்கள். குறில் எழுத்துக்களை குறிக்கும் அசை சொல் எதுன்னு பார்த்தீங்கன்னா கரம்.
குறில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் எது பாருங்க? கரம். எடுத்துக்காட்டு பாருங்க. அகரம், இகரம், உகரம், ககரம், மகரம். இது எல்லாம் குறில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொற்கள். அடுத்து பாருங்க, நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் எது பாருங்க? கான். நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் கான். ஐகான், அவுகான். எடுத்துக்காட்டு, அதாவது நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் கான். அதுக்கான எடுத்துக்காட்டுகள் பாருங்க. ஐகான், அவுகான். குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொல் பாருங்க. காரம். குறிலையும் நெடில் எழுத்துக்களையும் குறிக்கும் அசைச்சொல் காரம். மகாரம், ஏகாரம், ஐகாரம், அவுகாரம். இது எல்லாம் குறில் நெடில் எழுத்துக்களை குறிக்கும் அசைச்சொற்கள். அடுத்து பாருங்க, ஆயுத எழுத்தை குறிக்கும் அசைச்சொல் கேனம் அல்லது அக்கேனம். அப்போ ஆயுத எழுத்தை குறிக்கும் அசைச்சொல் கேனம் அல்லது அக்கேனம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அக்கேனம் என்பதன் பொருள் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது வந்து ஆயுத எழுத்தை குறிக்கும் சொல்லு அப்படிங்கிறதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து பாருங்க, குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். குற்றியலுகரம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். இப்போ நம்ம ஒவ்வொன்றா அது என்னென்ன குற்றியலுகர எழுத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வரிசையாக பார்ப்போம். எடுத்துக்காட்டுகளோடு பார்ப்போம். பாருங்கள், கேள்வி எண் 81. தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். அதாவது நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பாருங்கள். பாகு, மாசு, பாடு, காது, ஆறு. இதில் எல்லாத்துலேயும் முதல் எழுத்து பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்துக்கள். அதனால தான் இதை நெடில் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஈரெழுத்து சொற்களாகவே மட்டும் அமையும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் அதிலே இருக்குது பாருங்கள். ஆயுத தொடர் குற்றியலுகரம். எடுத்துக்காட்டு பாருங்கள். எக்கு, அத்து. இது எல்லாம் ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பாருங்கள், தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் டேஸ் எனப்படும். உயிர் தொடர் குற்றியலுகரம் எனப்படும். தனி நெடில் அல்லாத அப்படிங்கிறது தான் இங்கே கீவேர்டு. அப்போ தனி நெடிலை தொடர்ந்து வந்து ஒரு குற்றியலுகர எழுத்து வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம முற்றியலுகரம் அப்படின்னு பார்த்தோம். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் தான் உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறதை நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். பாருங்கள், எடுத்துக்காட்டு பாருங்கள். அரசு, கயிறு, 9, வரலாறு. அதாவது இதை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் இதை தொடர்ச்சியாக பார்க்கும்போது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். இதுக்கு பின்னால் நம்ம முந்தைய ஆண்டுகள் கேட்கப்பட்ட கேள்விகளை வச்சுருக்கோம். அதன் அடிப்படையில் பார்க்கும்போது உங்களுக்கு இதை அப்படியே தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வருங்க. முழுமையாக இப்போ உங்களுக்கு முழுமையாக பார்க்கும்போது தெளிவடைந்து விடலாம். இந்த கேள்விகள் இது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். உங்களுக்கு கடைசி வரை பாருங்கள், விடாமல் பாருங்கள். தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் உயிர் தொடர் குற்றியலுகரம் அரசு, கயிறு, 9, வரலாறு. இதில் பாருங்கள், இதில் ராங்கிறது உயிர் தொடர் உயிர் எழுத்து. அந்த ஆங்கிறது இருக்குது பாருங்களேன், அந்த ஆங்கிறது உயிர் எழுத்து அப்படிங்கிறதுல ஓங்கிறது உயிர் எழுத்து. அதனால் இது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறது அழைக்கப்படுகிறது. அடுத்து பாருங்கள், வல்லின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் வன்தொடர் குற்றியலுகரம். இப்போ பாருங்கள், பாக்கு, பேச்சு, பாட்டு, பத்து, உப்பு, பற்று. இதில் இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இற்று இந்த மாதிரி எழுத்துக்கள் வருது. இதெல்லாம் வல்லின எழுத்துக்கள் அப்படின்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். கசட்ட தபர என்ற மெய் எழுத்துக்கள் வந்து வல்லின எழுத்துக்கள் தெரியும். அதை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர எழுத்துக்கள் வந்து வன்தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்கள், மெல்லின எழுத்துக்கள் என்னது? ஞனன, நமன. இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகர எழுத்துக்கள் வந்து மென்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதில் எடுத்துக்காட்டு பாருங்கள். பங்கு, மஞ்சு, பண்பு, பந்து, அம்பு, கன்று. இதில் இங்கு, இஞ்சு, இந்த், இம், இன் இது எல்லாம் வந்து மெல்லினை மெய்யெழுத்துக்கள். அப்போ இதை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் குற்றியலுகர எழுத்துக்கள் வந்து மென்தொடர் குற்றியலுகரம் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து பாருங்கள், இடையின மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம். அப்போ இடையின மெய்யெழுத்துக்கள் எது எரல, வரல ஆகியவற்றின் மெய்யெழுத்துக்கள் வந்து இடையின மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ இதை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் எது? குற்றியலுகர எழுத்துக்கள் தான் நம்ம இடையின குற்றியலுகரம் அப்படிங்கிறத சொல்கிறோம். அதில் பாருங்கள், எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். எய்து, மார்பு, சால்பு, மூழ்கு. இது எல்லாம் இடைத்தொடர் குற்றியலுகரம். அடுத்து பாருங்கள்,
யூ என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. அதாவது எந்த டேஸ் என்னும் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை அப்படின்னு கேட்பாங்க. அதாவது யூ என்ற எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகர சொற்கள் இல்லை. அடுத்து பாருங்க, டேஸ் எழுத்துக்கள் இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சு டு ரு அப்படிங்கிற இந்த எழுத்துக்கள் வந்து இறுதியாக அமையும் இடைத்தொடர் குற்றியலுகரம் தான் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வன்தொடர் மென்தொடர் இந்த குற்றியலுகர சொற்கள்லாம் இருக்குது. இடைத்தொடர் குற்றியலுகர சொற்கள் தான் இந்த சுடுரு அப்படிங்கிற எழுத்துக்களில் இறுதியாக அமையக்கூடிய எழுத்துக்களில் அமையக்கூடிய குற்றியலுகர சொற்கள் இல்லைங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 89. தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். தன் ஒரு மாத்திரை அளவில் குறுகி ஒலிக்கும் இகரம் குற்றிய லிகரம் எனப்படும். அதாவது உகரம்னு வந்துச்சுன்னா அது குற்றிய லுகரம், இகரம்னு வந்துச்சுன்னா அது குற்றிய லிகரம் அப்படிங்கிறதையும் ஞாபகத்து வச்சுங்க. குற்றிய லிகரம் பிரித்து எழுதுக. குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். அடுத்து பாருங்கள், குற்றிய லிகரம் டேஸ் இடங்களில் மட்டும் வரும். 2 இடங்களில் மட்டும்தான் குற்றியலுகரம் வரும். அதாவது நம்ம குற்றியலுகரம் பார்க்கும்போது 6 வகையான குற்றியலுகரம் பார்த்தோம். அப்போ ஆனால் குற்றியலுகரம் பாருங்கள் 2 இடங்களில் மட்டும்தான் குற்றியலுகரம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்தெந்த இடம் பாருங்கள். ஒன்று, எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது, எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றிய லிகரம் வரும். பாருங்கள், கொக்கு கூட்டல் யாது கொக்கியாது, தோப்பு கூட்டல் யாது தோப்பியாது, நாடு கூட்டல் யாது நாடியாது, எனப்படுவது கூட்டல் யாது எனப்படுவது யாது. இதில் இந்த எகரத்தை முதல் எழுத்துக்காக கொண்ட சொற்கள்லாம் வந்திருக்கு பாருங்கள். அதனால தான் இதை வந்து குற்றிய லிகர சொற்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்து பாருங்கள், மியா என்னும் சொல் இடம்பெறும்போது, அதாவது கேள் கூட்டல் மியா கேன்மியா, செல் கூட்டல் மியா சென்மியா, இந்த மாதிரி சொற்கள் வரும்போது அது குற்றிய லிகரம் இடம்பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க குற்றிய லிகரம் வர்றதுக்கு. என்னென்ன கண்டிஷன்? எகரத்தை முதல் எழுத்துக்களாக கொண்ட சொற்கள் வரும்போது ஒரு கண்டிஷன், அதுக்கு எடுத்துக்காட்டுலாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், மியா என்னும் சொல் இடம்பெறும்போது, இல்லை கேன்மியா சென்மியா அப்படிங்கிற மியா அப்படிங்கிற சொல் வரதுல இந்த மாதிரி இடத்துக்களில் வந்து குற்றிய லிகரம் இடம்பெறும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் வந்து இதையும் பார்த்துட்டு நீங்கள் ஸ்கூல் புக்கு படிக்கும்போது நீங்கள் ஒரு முறை படிக்கும்போதே உங்களுக்கு தெளிவாக ஞாபகத்தில் வந்துடும். அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 92. டேஸ் என்பது ஒரு அசைச்சொல், ஓசை நயத்திற்காக வருவது. அதாவது அசைச்சொல்னா ஓசை நயத்திற்காக வருவது. மியா என்பது ஒரு அசைச்சொல். அப்போ மியா என்பது ஓர் அசைச்சொல் அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 93. குற்றிய லிகரம் தற்போது உரைநடை வழக்கில் இல்லை, இலக்கியங்கள் மட்டுமே உள்ளது. அப்போ எது வந்து உரைநடை வழக்கில் இல்லாமல் இலக்கியத்தில் மட்டுமே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றிய லிகரம். ஏன்னா நம்ம வந்து கொக்கியாது தோப்பியாது கேன்மியா இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து உரைநடையில் நம்ம பார்க்க முடியாது, அது இலக்கியங்களில் மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. குற்றிய லிகரம் தான் இந்த கண்டிஷன். அடுத்து பாருங்கள், 1 என்பதன் மாத்திரை அளவு என்னென்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1 அப்படிங்கிறது ஓக்கு வந்து எத்தனை குறில் எழுத்துக்கு எத்தனை மாத்திரை? 1 மாத்திரை. அப்போ மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. இங்கே ட்ரூங்கிறதுக்கு சுடுத்துப்புற அந்த குற்றியலுகர எழுத்துக்கள் வந்திருக்கு. ரூங்கிறது குற்றியலுகர எழுத்து. அப்போ இங்கே வந்து இந்த எழுத்துக்கள் வரும்போது தான் தன்னுடைய 1 மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் குற்றியலுகரத்தில். அப்போ அது எவ்வளவு? ரூங்கிறதுக்கு அரை மாத்திரை தான். அப்போ 1 என்பதன் மாத்திரை அளவு 2 அப்படிங்கிறது தான் சரியானது விடை. இதெல்லாம் புத்தகத்தில் இருக்கிற விடைகள், கண்டிப்பாக கேட்கப்படக்கூடிய முக்கியமான விடைகள். அப்போ ஓக்கு 1 மாத்திரை, இன்னுக்கு அரை மாத்திரை, ரூக்கு அரை மாத்திரை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பொருந்தா சொற்களை எடுத்து எழுதுக. இப்படி தான் நம்மளுக்கு கேள்விகள் இடம்பெறும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெளிவடைந்து விடலாம். அடுத்து பாருங்கள், பசு, விடு, ஆறு, கரு. இதில் பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் 6 தான் பொருந்தாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் 6ங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம். இந்த பசு, விடு, கருங்கிறதுலாம் முற்றியலுகரம். ஏன் சார் முற்றியலுகரம்? தனி குறிலை எடுத்து வரும் உகரங்கள், அந்த குசுடு துப்புரி எழுத்துக்கள் வரும்போது அது முற்றியலுகரம் அப்படின்னு நம்ம கண்டிஷன் பார்த்தோம். முற்றியலுகருக்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம்? தனி குறிலை எடுத்து வரும் உகரங்கள் வந்து முற்றியலுகரம் என்று அழைக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இதில் பாங்கிறது, வீங்கிறது, காங்கிறதுலாம் தனி குறில் எழுத்து. அப்போ இது எழுத்துக்கள் இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா
முற்றியலுகர எழுத்துக்கள் 6 என்பது நெடில் தொடர் குற்றியலுகரம். எல்லாம் புத்தகத்தில் உள்ளது, தெளிவாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, புத்தகத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள் 96 பாக்கு, பஞ்சு, பாட்டு, பத்து. இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சு. பஞ்சுங்கிற எழுத்து மட்டும்தான் இதில் பொருந்தாது. ஏன் சார் அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சுங்கிறது மென்தொடர் குற்றியலுகரம், மற்றது எல்லாமே வன்தொடர் குற்றியலுகரம். அப்போ இக்கு, இட்டு, இத்துங்கிறது வல்லின எழுத்துக்கள். கசட, தபர அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் வல்லின எழுத்துக்கள். அந்த வல்லின எழுத்துக்களை எடுத்து குற்றியலுகர சொற்கள் வரும்போது அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ பாக்கு, பாட்டு, பத்து என்பது வன்தொடர் குற்றியலுகரம், பஞ்சு என்பது மட்டும் மென்தொடர் குற்றியலுகரம். அப்போ இதில் பொருந்தாது பஞ்சு. அடுத்து 97 பாருங்கள் 6 மாசு, பாகு, அது. இதில் என்ன சார் இதில் பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படிங்கிறது தான் பொருந்தாது. ஏன் சார், இது வந்து தனி குறியில் எடுத்து வரக்கூடிய ஒரு குற்றியலுகரம், அதனால் இது முற்றியலுகரம். அதுங்கிறது முற்றியலுகரம். மற்றவை எல்லாத்தையும் பாருங்கள் 6 மாசு, பாகு, நெடில் தொடர் வந்திருக்கு. அப்போ நெடில் தொடர் குற்றியலுகரம். அப்போ இதில் எது பொருந்தாதுன்னு பார்த்தீங்கன்னா அது. அடுத்து பாருங்கள் அரசு, எய்து, மூழ்கு, மார்பு. இதில் எது பொருந்தாதுன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா அரசு என்பது தான் பொருந்தாது. ஏன்னா அரசு என்பது உயிர் தொடர் குற்றியலுகரம், மற்றவை எல்லாம் இடைத்தொடர் குற்றியலுகரம். அதாவது இந்த பாருங்கள் ஈ, இல், மார்பு, இந்த எரல வரல இது எல்லாமே இடையின எழுத்துக்கள், இடையின மெய்யெழுத்துக்கள் அப்படின்னு பார்க்குறோம். எரல வரல என்பதன் ஒற்றெழுத்துக்கள் வந்து இடையின மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிறது தெரியும். அப்போ அதை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகரம் வந்து இடைத்தொடர் குற்றியலுகரம். இது எய்து, மூழ்கு, மார்பு. இந்த குற்றியலுகர சொற்களுக்கு முன்னால் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம இதை கெஸ் பண்ண முடியும். அப்போ எய்து, மூழ்கு, மார்பு என்பது இடைத்தொடர் குற்றியலுகரம். அரசுங்கிறது மட்டும்தான் உயிர் தொடர் குற்றியலுகரம். அப்போ இதில் பொருந்தாது அரசு. அடுத்து பாருங்கள் பண்பு, மஞ்சு, கண்டு, எக்கு. இதில் பொருந்தாது எதுன்னு பார்த்தீங்கன்னா எக்கு. ஏன்னா இதில் எக்கு என்பது ஆயுத தொடர் குற்றியலுகரம். ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் ஆயுத தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு பார்க்குறோம். மற்றது பாருங்கள் பண்பு, மஞ்சு, கண்டு. இது எல்லாம் மென்தொடர் குற்றியலுகரம். ஞனன, நம்மன அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அதனுடைய மெய்யெழுத்தை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் மென்தொடர் குற்றியலுகரம். அப்போ பண்பு, மஞ்சு, கண்டு என்பது மென்தொடர் குற்றியலுகரம். எக்கு என்பது மட்டும் ஆயுத தொடர் குற்றியலுகரம். அப்போ இதில் பொருந்தாது எக்கு. அடுத்து பாருங்கள் கேள்வி எண் 100 திணை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். ஒன்று உயர்திணை, இன்னொன்று அக்ரிணை. அடுத்த கேள்வியிலே இருக்குது பாருங்கள் தொகை சொற்களை விரித்து எழுதுக அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இருதிணை, இருதிணை, உயர்திணை, அக்ரிணை. முக்கணி, மா, பலா, வாழை. முத்தமிழ், இயல், இசை, நாடகம். அதாவது இயல் தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு நம்ம முத்தமிழை சொல்லுவோம். அடுத்து பாருங்கள் நாற்றிசை, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. அடுத்து பாருங்கள் ஐவகை நிலம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நம்ம நிலத்தின் வளத்தின் அடிப்படைக்கு ஏற்ப நிலங்களை 5 திணைகளாக பிரித்திருப்போம் தமிழ் மக்கள், சங்கத்தமிழ் மக்கள். அதன் அடிப்படையில் ஐவகை நிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. அடுத்து பாருங்கள் அறுசுவை, இனிப்பு, புளிப்பு, கசப்பு, துவர்ப்பு, உவர்ப்பு, கார்ப்பு. இது எல்லாம் அறுசுவை அப்படின்றது. இது எல்லாமே பாருங்கள் இது என்ன சொற்கள் அப்படின்னு கண்டிப்பாக தொகை சொற்கள். நம்ம 8 தொகை அப்படின்னு பார்க்குறோம், அதெல்லாம் தொகை தான். அந்த மாதிரி வரக்கூடிய சொற்கள் தான் தொகை சொற்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஐம்பெருங்குழு, எண்பேராயம், இந்த மாதிரி சொற்கள்லாம் இருக்குல்ல, அதுதான் நம்ம தொகை சொற்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். அடுத்து பாருங்கள் கலைச்சொல் அறிவோம். மீடியா என்பதற்கு சரியான தமிழ் சொல் பாருங்கள் ஊடகம். மேகசின் என்பதன் தமிழ் சொல் பருவ இதழ். லிங்குயிஸ்டிக்ஸ் என்பதன் தமிழ் சொல் மொழியியல். ஓனோலஜி என்பதன் தமிழ் சொல் ஒளியியல். பப்பட்ரி என்பதன் தமிழ் சொல் பொம்மலாட்டம். ஆர்த்தோகிராஃபி என்பதன் தமிழ் சொல் எழுத்திலக்கணம். ஜேர்னலிசம் என்பதன் தமிழ் சொல் இதழியல். டயலாக் என்பதன் தமிழ் சொல் உரையாடல். ஸோ நம்ம 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இயல் 1க்கான ஒரு வரி வினா விடைகளை தொகுத்து வழங்கிட்டோம். அதை தொடர்ந்து அது சம்மந்தப்பட்ட மற்ற வினாக்களையும் நம்ம எல்லாம் அதாவது இலக்கண பகுதி முதற்கொண்டு எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். ஸோ இதற்கு இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து இதே பாடப்பகுதியில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த அடிப்படையில் நீங்கள் படிக்கும்போது எளிமையாக
பொதுத்தமிழ் பாடத்தில் 100க்கு 95 மதிப்பெண்கள் எளிமையாக பெற்றுவிட முடியும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது ஒன்று தான் நீங்கள் வந்து முக்கியமாக செய்யக்கூடியது. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வாய்ப்புகள், புத்தகம் இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்காம இருக்குது. பணம் கட்டி ஒரு இன்ஸ்டியூட்டில் சேர முடியாத சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அப்போ இந்த வீடியோக்கள் பார்க்கும்போது வேலை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு, வீட்டு வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு, இந்த வீட்டிலே இருக்கவங்க பெண்களுக்கு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அன்னை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், இதில் முந்தைய ஆண்டுகளில் கேட்கப்பட்ட கேள்விகள் பாருங்கள். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருன்னு பாருங்கள், வே. ராமலிங்கனார். தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் வே. ராமலிங்கனார். அதாவது ராஜாஜியின் அரசவையில் தான், அந்த ராஜாஜி முதலமைச்சராக இருக்கும்போது தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக வே. ராமலிங்கனார் அவர்களை வந்து நியமித்திருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கணும். இதே மாதிரியே வே. ராமலிங்கனார் அவர்களை வந்து நம்மளுடைய ராஜாஜி வந்து ஒரு புகழுரை சொல்லியிருப்பார். அதாவது திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது அப்படின்னு நம்மளுடைய ராஜாஜி சொல்லியிருப்பார். அப்போ திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது, காந்தி தூவிய விதை நாமக்கல் கவிஞராக தோன்றியது என்று நாமக்கல் கவிஞரை பாராட்டியவர் ராஜாஜி அப்படிங்கிறதையும் இங்கே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் வே. ராமலிங்கனார். யாருடைய அரசவையில் இருந்தார்? யார் முதலமைச்சராக இருக்கும்போது இருந்தார்? அதாவது மூதறிஞர் ராஜாஜி அவர்கள் இருக்கும்போது இருந்தார் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்யுக. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த மாதிரிலாம் கொஸ்டின் வருதுன்னா இப்போ இந்த மாதிரி ட்ரெண்டில் தான் அதிகமாக கேள்விகள் வருது. தண்ணி டேஸ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். பாருங்கள், குறைவு, அழுக்கு, உப்பு, வெந்நீர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். இதுக்கு சரியான விடை பாருங்கள், தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். நம்ம சொலவடைகளில் நிறைய வந்து பழமொழிகள்லாம் பார்த்தோம். அதிலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ், ஒன்றுக்கு 2 கொஸ்டின்ஸ் கூட கேட்குறாங்க. ஸோ பழமொழிகள்லாம் நம்ம கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கணும், படிக்கணும். அடுத்து பாருங்கள், கார்த்திகை மாதம் டேஸ் கண்ட மாதிரி மேற்கொண்ட பழமொழியை நிறைவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கார்த்திகை மாதம் செடியை கண்ட மாதிரி, பிறையை கண்ட மாதிரி, கொடியை கண்ட மாதிரி, கடலை கண்ட மாதிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்முடைய பாடப்புத்தகத்தின் அடிப்படையில் இது சரியான பழமொழி எதுன்னு பார்த்தீங்கன்னா பிறை கண்ட மாதிரி. கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி என்பதுதான் சரியான விடை. அடுத்து பாருங்கள், சரியான இணையை தேர்ந்தெடுக்க. பகுத்தறிவு கவிராயர் யார்? உடுமலை நாராயண கவி. நம்ம நல்லாவே பார்த்தோம். பகுத்தறிவு கவிராயர் யார்? உடுமலை நாராயண கவி. அப்போ 1 சரி. உவமை கவிஞர் யார் கொடுத்துருக்காங்க? பெருஞ்சித்திரனார் கொடுத்துருக்காங்க. அப்போ உவமை கவிஞர் என்பவர் பெருஞ்சித்திரனாரா? தவறு. ஏன்னா உவமை கவிஞர் என்பவர் சுரதா. சுரதா தான் இதற்கு சரியான இணையாக இருக்கும். அப்போ 2வது ஆப்ஷன் வந்து தப்பு அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், 3 பாருங்கள், காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வே. ராமலிங்கனார். காந்திய கொள்கைகளை பின்பற்றியதால் இவர் காந்திய கவிஞர் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்போ காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார் சரியான விடை. அடுத்து பாருங்கள், புரட்சி கவிஞர் தாரா பாரதின்னு கொடுத்துருக்காங்க. இது தவறு. புரட்சி கவிஞர் யார்? பாரதிதாசன். புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுவர் பாரதிதாசன். அப்போ இதில் பகுத்தறிவு கவிஞர் உடுமலை நாராயண கவி சரி, காந்திய கவிஞர் வே. ராமலிங்கனார் சரி. அப்போ 1, 3 தான் சரி. அப்போ இதுக்கு சரியான விடையும் சொல்லிட்டேன். உவமை கவிஞர் யார்? சுரதா அவர்கள். புரட்சி கவிஞர் யார்? பாரதிதாசன் அவர்கள். அடுத்து பாருங்கள், குற்றிய லுகரம் அடிப்படையில் பொருந்தா சொல் கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம், இதுதான் குற்றிய லுகர சொற்கள்லாம் எப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த மாதிரி தான் கேள்விகள் வருது. இதெல்லாம் கடந்த குரூப் 4ல் கேட்கப்பட்ட கேள்வி தான். இந்த 2022 கேட்கப்பட்ட கேள்வி பாருங்கள். சார்பு, மருந்து, கக்ஸு, பசு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே, இந்த 3மே பார்த்தீங்கன்னா குற்றிய லுகர சொற்கள் தான். இந்த பசுங்கிறது மட்டும்தான் அது முற்றிய லுகர சொற்கள். ஏன் சார்? தனிக்குறியில் எடுத்து இந்த குற்றிய லுகர சொற்கள் வரும்போது அது முற்றிய லுகரம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அப்போ சார்புங்கிறது இடைத்தொடர் குற்றிய லுகரம், மருந்துங்கிறது மென்தொடர் குற்றிய லுகரம், கக்ஸுங்கிறது ஆயுத தொடர் குற்றிய லுகரம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்போ இது எல்லாமே குற்றிய லுகரம். சார்பு, மருந்து, கக்ஸுங்கிறது குற்றிய லுகரம். ஆனால் அந்த இதில் பசுங்கிறது மட்டும்தான் முற்றிய லுகரம். முற்றிய லுகரம். ஏன் சார்? தனிக்குறியில் எடுத்து வரக்கூடிய குற்றிய லுகர சொற்கள் வரும்போது அதனை முற்றிய லுகரம் அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஸோ நம்ம
7ஆம் வகுப்பு இயல் ஒன்றில் உள்ள ஒருவரி வினாக்களில் முழுவதும் தொகுத்து பார்த்தாச்சு. அதே அடிப்படையில் கடந்த ஆண்டுகளில் கேட்கப்பட்ட வினாக்களையும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோக்குள்ளே இதை தொடர்ந்து நம்ம பார்ப்போம். ஸோ அன்னை தமிழ் சேனலில் உங்களுடைய நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம தொடர்ச்சியாக இனிமேல் நம்ம தொடர்ச்சியாக ஒவ்வொரு இயலுக்கும் வீடியோக்கள் தொகுத்து வழங்க போகிறோம். பொது அறிவு பாடத்திட்டத்துக்கு இதே மாதிரியே நம்ம தொகுத்து வழங்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.